அடுத்தபடியாக வக்ஃப் செய்த இடத்தில் கட்டிடத்தை கட்டி அதையும் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்ய அல்ஹாஜ் முகமது ஆரிஃப் சுல்தான் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்போடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வக்ஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன செய்தி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ரத்து ஐதுருஸ் ஹஜ்ரத் பேங்காக்கில் இந்த மாதிரி ஒரு இடம் இந்த பிவி காலனி ஏரியாவில் உருவாகிறதுக்கு எப்படியாவது முயற்சி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கலந்துரையாடல் பேசணும். அதுக்கப்புறம் அவங்க முயற்சியும் பண்ணாங்க. ஒரு இடம் வாங்கி ஒரு முஹல்லா உருவாக்கி இந்த பகுதி மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சேவைகள் செய்யணும். இறை வணக்கத்தோடு இந்த மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் சேவை செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அவங்க முயற்சி செஞ்சாங்க. ஆரம்பத்திலேயே அது நாங்கள் 2 பேரும் பேசணுன்னே எங்கள் 2 பேருக்கும் ஒத்த எண்ணம் வந்துச்சு. ஒத்த எண்ணத்தில் நான் அஜ்ரத்திட்ட சொன்னேன், உங்கள் முஹல்லாவில் நீங்கள் ஒரு இடத்த கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஆண்டவன் உதவியால் இறைவன் நமக்கு கொடுத்த அருளால் எனக்கு மனசில் நீயத்து ஒன்று வச்சுருக்கிறேன். நான் பள்ளி கட்டி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னேன். உடனே அவங்க அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு அவங்க பொதுவாக வசூல் பண்ணி செய்யணுன்னு ஆரம்பித்த முயற்சியை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க இடம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிவிட்டு அதான் விட்டுட்டாங்க. அப்புறம் அவங்க பிள்ளைங்கள்ட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. பிள்ளைங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வாப்பா எங்களுக்கு செய்கிறத அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் நல்லா செஞ்சிட்டீங்க. உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன செய்யணுமோ உங்கள்கிட்ட இருக்கிறத அவங்க போய் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா, என்கிட்ட உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு நான் இது மாதிரி ஒரு இடம் வாங்கி இறைவனுக்காக அர்ப்பணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. பிள்ளைங்களுடைய சம்மதம், மனைவியுடைய சம்மதம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஒத்த எண்ணமாக அவங்க பிள்ளைங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதில் அஜித் ரொம்ப மனநிறைவு அடைஞ்சு அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு இறைவன் அருளால் உடனே இந்த இடம் கிடச்சிடுச்சு. இந்த இடம் கிடைக்கிறதுக்கு சில சிக்கலெல்லாம் அஜித்தே அல்ல இறைவனுடைய ஒரு ஸ்பெஷல் என்னாண்டா, உங்கள் எண்ணத்தை தான் பார்ப்பான். நீங்கள் நல்ல விதமாக செய்யணுன்னு ஒரு பாதையில் போகணுன்னு நினச்சிங்கன்னா இருக்கிற சிக்கலெல்லாம் ரொம்ப லேசாக அப்படியே நவத்திட்டு போயிடுவான். அந்த மாதிரி வந்த சிக்கல்களை இங்கே இருக்கிற மொல்லாவில் உள்ளவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து ஆண்டவன் உதவியால் இந்த இடம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு நம்மள்கிட்ட சொன்னோன்னே எங்கள் 2 பேருக்கும் ஒத்து போச்சு. அஜ்ரத் இன்ஷா அல்லாஹ் கட்டிடுவோம், உடனே ஆரம்பிங்க. உடனே ஆரம்பிக்கும் போது ரஃபீக் ஹாஜார்கிட்ட போய் ஒரு மசூரான்னு பேசணும். அவங்க தாராளமாக செஞ்சிடலாம் அப்படின்னாங்க. அவங்களுடைய நல்ல ஆலோசனையில் நல்ல அருமையான பில்டரு சாவுல மீது அஜார் அவங்க டீமு எல்லாமே அதான் சொல்கிறேன்னே, நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அழகாக அல்லாஹ் கொண்டு போயிடுவாங்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய உதாரணம். எல்லாமே அழகாக அவங்க பட்ஜெட் போட்டு கொடுத்தாங்க. எங்களுக்கு எந்த விதமான கசப்பும் இல்லை. குறிப்பிட்ட நேரத்தில் இந்த தேதி முடிவு பண்ணுறது கரெக்டாக 21ஆம் சொல்லிட்டு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணோம். எவ்வளோ அருமையாக முடித்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். எல்லாம் நம்ம எண்ணத்துப்படி நடந்திருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய பாடம் வாழ்க்கையில். இப்போ நான் என்னுடைய எண்ணமும் இறைவனுக்கு ஏதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு வணக்க வழிபாடு ஸ்தலம் அர்ப்பணிக்கணுன்ட்டு எண்ணத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். வாழ்நாளில் கிடச்சா எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக அது நினைக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் எல்லாருக்கும் பொருள் கொடுக்குறான். எத்தனை பேருக்கு எண்ணம் கொடுக்குறான். எண்ணம் கொடுத்தாலும் செயலில் சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அதுவும் செய்ய முடியாது.
அல்லாஹ் எங்களுக்கு வந்து எல்லா பாதையும் லேசாக்கி கொடுத்தான். அதனால் எல்லாரும் துவா செய்யுங்க, எல்லாருக்கும் இந்த நன்மை கிடைக்குன்னு, எல்லாருக்கும் இங்கே வந்து இறை வழிபாடு ப்ளஸ்ஸு நம்ம சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் முயற்சி பண்ணுறோம். எங்களுடைய எண்ணத்தை வந்து இறைவன் லேசாக்கி கொடுக்கணும். அப்புறம் இந்த கட்டிடத்தை இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறதுல மனமாற அவுது பிலாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் உதவியாலும் அவனுடைய கருணையினாலும் அவன் அளித்த பாக்கியத்தின் உதவியால் அவனுடைய திருப்தியை மட்டுமே நாடி அல்லாஹ்வுக்காக இந்த கட்டிடத்தை வக்பு செய்வதற்காக இன்றைய தினம் இந்த சபையோர் முன்னிலையில் அல்லாஹுவை சாட்சியாக அறிவிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இந்த இடத்தை பாக்கியமுள்ள இடமாக அர்ப்பணிப்பதில் நானும் எனது குடும்பத்தார்களும் மனப்பூர்வமாக அர்ப்பணி செய்கிறோம். இதில் தொழுகை மற்றும் மதரசா போன்ற அனைத்து அமல்களும் அஹ்லுல் சுன்னத் வல் ஜமாத் கொள்கை கோட்பாட்டின் உட்பட்டு மக்களுக்கு தேவையான பொதுநல சேவை, வேலைவாய்ப்பு, வழிகாட்டல், குடும்ப நல ஆலோசனை, சமூக மேம்பாடு போன்ற நற்காரியங்களுக்காக பயன்பட வேண்டும் என்பதே எங்களின் உளமார்ந்த விருப்பமாகும். இந்த சேவை கியாம நாள் வரை, கியாம நாள்னால் உலகம் அழியிற நாள் வரை இந்த சேவை நடைபெற்று கொண்டே இருக்க முயற்சி செய்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு துணை புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் இரு கரம் ஏந்தி பணிந்து துவா செய்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நற்காரியத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதன் பலனை எனக்கும், என் பெற்றோர்கள், மூதாதையர்கள், என் மனைவி மற்றும் பெற்றோர், என் குழந்தைகள், என் மனைவி, அவர்களின் பெற்றோர்கள், மூதாதையர்கள், என் மனைவி, என் குழந்தைகள், அவர்களின் துணை, அவர்களின் பேரன் பேத்தி எல்லோருக்கும், எல்லா சந்ததியினர்களுக்கும் எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் நல்ல அறிவையும் நேர்மையான வாழ்க்கை வாழ, இந்த உலகத்தில் வாழ உதவி செய்வானாக. இந்த கட்டிடத்தில் முதல் தளம் பள்ளிவாசலாக இருக்கவும், மேல் தளமும் கீழ்த்தளமும் மதர்சாக்காக பயன்பாட்டுக்கு இருக்கிறதுக்காக நாங்கள் யோசனை பண்ணியிருக்கோம். அல்லாஹ் நம்மளுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவானாக. மற்றும் நான் இந்த மொஹல்லாவாசிகள், இந்த பிவி காலனி மொஹல்லாவாசிகளை கேட்டுக்கொள்கிறது என்னன்னாக்கா, எல்லாரும் கூடுமானவர்களையும் எல்லா வக்துக்கு வந்து தொழுது அல்லாட்ட துவா கேளுங்க. தாய் நாமி பைத்துல் மால் அங்கே வந்து ஆரம்பித்து இந்த 15 வருஷத்தில் அவங்க சேவை செஞ்சு இறைவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த பரக்கத்து இருக்குல்ல, பரக்கத்துனா என்னன்னாக்கா அபிவிருத்தி. உங்களுடைய இது எப்படி காட்டுறது, பரக்கத்துன்னு சொல்லலாம். அதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? இப்போ 4 பேர் பலன் அடைகிறதுல தான் இருக்குது. அந்த பலன், அந்த விரிவாக்கத்தில் தான் ஆண்டவன் இந்த ஏரியாக்கே ஒரு ஒளி உண்டாக்கி இந்த மாதிரி இடம் இப்போ உருவாக்கியிருக்கு. இதுதான் பரக்கத்து இந்த ஏரியாவுக்கு. இந்த பரக்கத்து இன்னும் பெரிய பரக்கத்தாக இந்த ஏரியா இன்னும் நல்லா செல்வ செழிப்பாக ஆகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்ய நம்ம எல்லாம் துவா செய்வோம், எல்லாம் அதுக்கு முயற்சி செய்வோம். இந்த கட்டடத்தை மொஹல்லா வசதிகள் எல்லாரும் நல்லதுமாக நிர்வகிக்கிறதுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.